வெல்கம் டு சே ஹலோ டு கார்த்திக் கவிதைகள். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டை நான் ஒரு சின்ன கோர்ஸோட ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். அது என்ன கோர்ஸ் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பிரேக்கப் கோர்ஸ் தாங்க. நீ வாழ்க்கையின நினைத்து நேசிக்கும் ஒருவர், அந்த ஒருவர் உன்னை விட்டு சென்ற பின் தான் உண்மையில் புரியும் வாழ்க்கை என்றால் என்னவென்று. இந்த கோர்ஸை சொல்றது உண்மைதான். என்ன அப்படின்னா பார்த்தோம்னா, நம்ம என்னதான் உருகி உருகி ஒரு ஒரு சிலராக லவ் பண்ணுவாங்க. 10 இயர்ஸ், 12 இயர்ஸ், 14 இயர்ஸ் இப்படிலாம் லவ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, இது மூவ் ஆகுது அப்படின்றது பார்த்தோம்னா, அது 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்துதான் இருக்கு. ஒரு சிலர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லீட் பண்ணி கொண்டு போயிடலாம் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேரேஜ் லைஃப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. ஒரு சிலர் ஓகே இதுக்கு மேல இதை கொண்டுட்டு போக முடியாது, இதுக்குமே இது மூவ் ஆன் ஆகாது அப்படின்னு தெரியறப்போ பார்த்தோம்னா, அதுல பிரேக்கப் அப்படின்றது ஒன்று வரும். ஸோ பிரேக்கப் அப்படின்றது ஒன்று வந்துச்சு அப்படின்னா, அது தாங்க முடியாத வழியெல்லாம் கொடுக்கதான் செய்யும். ஆனா பார்த்தோம்னா, அதை தாண்டி ஒரு லைஃப் அப்படின்றது இருக்கதான் செய்யும். அது ஒரு சொல்லுவாங்களே, காமத்தை கடந்த காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிதான் இது. என்ன அப்படின்னா, காதலை கடந்த காலம் அப்படின்ற ஒண்ணு என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பா உருவாகும். அது என்ன காதலை கடந்த காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாவே பார்த்தோம்னா, இப்ப இந்த லவ் பண்றாங்க அப்படின்னா பார்த்தோம்னா, இது பார்த்தோம்னா எந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னா, அது ஒரு விஜய் சாங்ல வரும். அது என்ன சாங் அப்படின்னா, சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது, மலை சுடுகின்றதே அடாது காதலா, தீ குளிர்கின்றதே அடி இது காதலா. இதுதாங்க மழை சுடுது, இது காதலா, இல்ல தீ குளிருது, இது காதலா அப்படின்னு பாக்குறப்ப, அப்பப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் கேக்குறப்ப என் மைண்ட் சொல்லும், அது ஒரு சொரணகட்ட காதலு, எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எந்தெந்த அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி ஒரு தோணும். ஆனா என்ன அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு அவசர கால ஹார்மோன் அங்க சுரக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா என்னதான் இருந்தாலும் சரி, அவசரத்துல நம்ம பார்த்தோம்னா, நமக்கு ஒரு வேலை இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம கையில கால ஏதாவது கீச்சுச்சுன்னா கூட தெரியாது. நம்மளுக்கு எப்ப வலிக்குது, நம்ம சும்மா எப்படி உட்காந்துருக்கோமோ அப்ப வலிக்கும். அப்பதான் தெரியும் நம்ம இப்படி நடந்து போறப்ப எங்கிட்ட கீச்சிருக்கு அப்படின்றது விஷயம் நமக்கு தெரியும். சோ அது மாதிரிதான் இதுவும். ஓகேவா? சோ அதனால பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம்னா, அப்ப பார்த்தோம் இருக்கிறது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பெருசா தெரியாது. ஆனா அதுக்கப்புறமா ஒரு பிரேக்கப்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த பெயின் அப்படின்றது கண்டிப்பா யாராலும் ஓவர் கம் பண்ண முடியாது. பட் ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அது எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றது அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரேக்கப்க்கு அப்புறமும் பார்த்தோம்னா, பிரேக்கப்க்கு முன்னாடி உங்களுக்கு பசின்றது இருக்கதான் செய்யும். ஆனா பார்த்தோம்னா, அந்த லவ் சுச்சுவேஷன்ஸ் அந்த டைம்ல பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த பசிக்கிறது தெரியாது, காசு வேணுமா வேணாமான்னு தெரியாது, உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்றது டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒரு டார்க் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற மாதிரி, ஒரு லவ் வேர்ல்டுக்குள்ள நீங்க அப்படி கற்பனையில மிதந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோ பார்த்தோம்னா, அப்ப நம்மளுக்கு அந்த எதுவுமே தெரியாது. ஆனா பார்த்தோம்னா, அந்த பிரேக்கப் அப்படின்றதுக்கு அப்புறமா தான் நம்ம லைஃபே இவங்கதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த ஒருத்தவங்க நம்ம விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். கண்டிப்பா பார்த்தோம்னா, அந்த இடத்துலதான் நமக்கு பசி அப்படின்றது அப்பதான் பசிக்கும், நிறைய சாப்பிடணும்னு தோணும். ஒரு சிலருக்குலாம் இந்த இதெல்லாம் இருக்குது, அதனாலதான் சொன்னேன். உங்களுக்கு இல்லைன்னா ஓகே. ஒரு சிலருக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே பசிக்கதான் செய்யும். சோ பசிக்கும் அப்படின்னா கண்டிப்பா காசு தேவைப்படும், காசு வேணும் அப்படின்னா கண்டிப்பா வேலை தேவைப்படும். சோ அப்ப பார்த்தோம்னா என்ன, ஒன்ன தொட்டு ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். சோ அப்ப என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு லைஃபா இருந்தாலுமே சரி, அந்த காதலை கடந்த காலம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். சோ அதுல பார்த்தோம்னா பசிக்க செய்யும், நம்மளுக்கு பார்த்தோம்னா காசு தேவைப்படும், ஒரு ஜாப் தேவைப்படும். சோ பார்த்தோம்னா அப்பதான் நம்மளுக்கு உண்மையாவே லைஃப் அப்படின்னா என்னன்னு தெரியும். அவங்க நம்மளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் நம்மளோட லைஃப் பார்த்தோம்னா, அப்ப இதுதான் உண்மையான நம்ம லைஃப், அவங்க தான் நம்ம லைஃப்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதை தாண்டி ஒரு காதலை தாண்டியும் பார்த்தோம்னா, ஒரு காலம் அப்படின்றத பார்த்தோம்னா வாழ்க்கை நம்மளுக்கு கொண்டு வரும். அவங்க நம்மளோட வாழ்க்கை கிடையாது. உண்மையாவே வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய போராட்டம் தான் அப்படின்றது உங்களுக்கு அப்பதான் புரியும். சோ அதை நினைச்சு என்னைக்குமே பார்த்தோம்னா, ஒரு பிரேக்கப் அப்படின்றது நடந்துச்சுன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இருங்க. இதுதான் பார்த்தோம்னா என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு, A hungry stomach, empty wallet and a broken heart can teach the best lessons of lifeன்னு சொல்லி என்னோட பாட்காஸ்ட்டை நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் live in a happy life அப்படின்னு சொல்லி என்னோட பாட்காஸ்ட்டை நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். டாடா, பை பாய்.